ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக வந்த நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ அண்ட் வெல்கம். எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி பஞ்சாப் தான் கப் அடிக்கும்னு நினைக்கிறேன். யாரோ மாஸ்டர் வராரா, எங்களை காப்பாத்துவார் நம்பிக்கையா சொன்னானே, ஒருத்தனுமே வரலையே. இந்த வீடியோ எதுக்குன்னா, உங்களுக்கே தெரியும் இந்தியாவில் பயங்கரமாக கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதனால பார்த்துட்டு இருக்க நம்ம நண்பர்கள் வந்து யாரு கூட ரொம்ப ஒட்டி உறவாடாமல் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இல்லாமல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தள்ளி இருக்கிறதே நல்லது. சேஃபாக இருங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. முதல்ல இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மெயினான ரீசன் என்ன கேட்டிங்கன்னா, கொரோனா பரவாது ஒன்று இருந்தாலும் இன்னொரு மெயினான ரீசன் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ப்ரெட் ஆகிற டைமில் இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் நியூஸ் போடுவாங்களா, லைக் இந்த கொரோனா வந்து திருப்பி வருது அப்படின்ற மாதிரி எடிட்ஸ்லாம் போட்டிருப்பானுங்க இன்ஸ்டாகிராமில். வீடியோ கமெண்ட்லலாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே வந்து நம்ம ஃபெஸ்டிவல் வர மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பண்டிகையை கொண்டாடுங்க, கேமர்ஸ் பி ரெடி, கேமர்ஸ் அசம்பிள், கோவிட் 2025 அது இதுன்னு போட்டு பயங்கரமா கமெண்ட்ல போட்டுட்டு இருக்கானுங்க. இவங்களை பார்த்தா எப்படி இருக்குன்னா, நீங்கெல்லாம் பைத்தியம் மாடா, நீங்க மெண்டலா, சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு, நீ மெண்டலா, நீனு என்னால் நம்பவே முடியல, இவங்க பைத்தியம் தான். நான் எனக்கு சத்தியம் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு புரியுது ஒரு பக்கம் கொரோனானா லீவ் வரும், ஜாலியாக வீட்டில் இருக்கலாம், அதெல்லாம் ஓகே தான். பட் இன்னொரு சைடும் அது இருக்கு, ஃபஸ்ட்டு யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டானுங்க. வைரஸ் வந்தால் செத்து போகிறதுன்றது நடக்கும். என்னடா பொத்து பொத்து கொடுக்குறாங்க, இங்கே மட்டும் இல்லை பின்னால் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டாங்க. ஃபைனான்ஷியலாகவும் சரி, மென்டலி நிறைய பேர் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தானுங்க. நம்மளே நிறைய நியூஸ் பார்த்துருப்போம், நிறைய பேர் வந்து பண்ணிலாம் இறந்து போயிருப்பாங்க. ஒரு சில பேர்லாம் கொரோனா வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சு பயத்துலலாம் வந்து பண்ணி இறந்து போயிருக்காங்க. நானும் ஒரு டைமில் இந்த சைடு தான் இருந்தேன். எப்படின்னா, இந்த லாக்டவுன் வந்து செம்ம ஜாலியாக இருந்தது. எல்லாரும் மாதிரி நானும் ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அன்டில் ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும். எஸ், நானும் கொரோனாவால் அஃபெக்ட் ஆன நண்பர்களே. கொரோனா வர வரைக்கும் எனக்கு கொரோனா டைம் தான் வந்து ஜாலியாக இருந்தது. கொரோனா வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும்ன்ட்டு எனக்கு பயங்கரமாக எனக்கு காட்டுச்சு. எனக்கு அப்போ தான் கொரோனாவோட ரொம்பவே ஒரு மோசமான ஒரு சைடு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ அதனால் நம்ம தான் வந்து சேஃபாக இருக்கணும், எல்லாருமே உஷாராக இருங்க, அவ்வளோதான். அதே மாதிரி புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட கூட்டத்தில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான்.